இந்தியாவின் தொழில்நுட்ப சகாப்தம் என்ற நிகழ்வின் ஒரு பகுதியாக குஜராத், அஸ்ஸாம் மாநிலங்களில் 1,25,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 செமிகண்டக்டர் ஆலைகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார். செமிகண்டக்டர் என்றால் என்ன, தொழில்நுட்ப ரீதியாக அதன் முக்கியத்துவங்கள் என்னென்ன பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். இந்தியாவில் 3 செமிகண்டக்டர் ஆலைகளை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தொழில் வல்லுநர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. செமிகண்டக்டர்களின் உற்பத்தி, பயன்பாடு, தேவை என்னென்ன என்பது தொடர்பாக இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். சரி, செமிகண்டக்டர் என்பது என்ன? மின்னோட்டத்தை நன்றாக கடத்தும் உலோகங்களுக்கும் குறைவாக கடத்தும் கண்ணாடி, ரப்பர் போன்ற பொருட்களுக்கும் இடையே மின் கடத்தும் திறனை அதிகரிப்பதே செமிகண்டக்டரின் பணி. இந்த பணியைத்தான் மின்சாதனங்களுக்குள் கடத்தல், குறைந்த கடத்தல் திறன் கொண்ட பொருட்களுக்கு இடையே மின்னோட்டத்தை ஏற்படுத்தியும் கட்டுப்படுத்தியும் செமிகண்டக்டர் சிப்புகள் செயல்படுகின்றன. கணினியின் உள்ளே உள்ள நுண்மின் சுற்றுகள், பொறியியல் கருவிகள், கதிரொலியை மின்னாற்றலாக மாற்றும் மின்னாக்கிகள், லேசர் உள்ளிட்டவை இந்த செமிகண்டக்டர் சிப்புகளால் ஆன கருவிகளே. பெரும்பாலான மொபைல் போன்களில் வயர்லெஸ் தொடர்பு, மல்டிமீடியா திறன்கள், நினைவக சேமிப்பு உள்ளிட்டவைகளும், வாகனங்களில் இயந்திர வெப்பநிலை, சென்சார் பகுப்பாய்வு, இயங்கு திறன் உள்ளிட்டவைகளும் செமிகண்டக்டர் சிப்புகளின் கட்டுப்பாடுகள், செயல்பாடுகளாலேயே நிர்ணயிக்கப்படுகின்றன. ஒட்டுமொத்த உலகமே செமிகண்டக்டர்கள் மூலமாக இன்று இயங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அதன் தேவை உலகளாவிய அளவில் பன்மடங்கு அதிகரித்துள்ளது. தினசரி பயன்படுத்தப்படும் மின்னணு சாதனங்கள், இயந்திரங்களில் செமிகண்டக்டர் மைக்ரோ சிப்புகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. கணினி முதல் ஸ்மார்ட் போன் வரை, விமானங்கள் முதல் ட்ரோன்கள் வரை, மருத்துவ உபகரணங்கள் முதல் செயற்கை நுண்ணறிவு வரை இதில் அடங்கும். கார்கள், தொலைக்காட்சிகள், குளிர்சாதன பெட்டிகள், வாஷிங் மிஷின்கள், கம்ப்யூட்டர்கள், லேப்டாப்கள், மொபைல்கள் என நம்மை சுற்றியுள்ள எல்லா சாதனங்களையும் செமிகண்டக்டர்கள் இல்லாமல் தயாரிக்கவே முடியாது. சுருக்கமாக சொன்னால், எந்த நாடு இப்போதே செமிகண்டக்டர் உற்பத்திக்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்கிறதோ எதிர்காலத்தில் அவை அசைக்க முடியாத உலக சக்தியாக மாறும். ஓராண்டுக்கு சுமார் 1,00,000 கோடி அளவில் சிப்புகள் தேவை என்ற போதும் அதிசுத்தம், கவனம், உழைப்பு, பொருட்செலவு, காலம் உள்ளிட்டவற்றால் அவற்றை எளிதில் தயாரிக்க முடியாத சூழல் நிலவுகிறது. உலகின் மொத்த தேவையில் பாதிக்கும் மேல் பூர்த்தி செய்யும் வகையில் தைவானின் SMC எனப்படும் தைவான் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி செயல்படுகிறது. உலக செமிகண்டக்டர் சந்தையில் ஆதிக்கம் செலுத்துவது தைவான் மட்டுமே. அதே சூழலில் சிப் துறையில் முன்னிலை பெற அமெரிக்காவும் சீனாவும் போட்டியில் ஈடுபட்டு வருகின்றன. சிக்கலான 7 நானோமீட்டர் சிப்பால் உலகையே சீனா திரும்பி பார்க்க வைத்துள்ள நிலையில் அடுத்த முன்னேற்றத்திற்கும் தொடர் சோதனைகளை சீனா நடத்தி வருகிறது. இந்த நிலையில்தான் கொரோனா தொற்று பாதிப்பு, இயற்கை பேரிடரால் தைவான் மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்து செமிகண்டக்டர்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. அதே நேரத்தில் செமிகண்டக்டர் மின்னணு சாதனங்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கு உலகளாவிய போட்டித்தன்மையுடன் ஒரே நேரத்தில் 3 ஆலைகளை நிறுவ மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் குஜராத்தின் தோலேராவிலும், டாடா செமிகண்டக்டர் அசம்பிளி நிறுவனம் அஸ்ஸாமின் மோரிகானிலும், CI பவர் நிறுவனம் குஜராத்திலும் என 3 செமிகண்டக்டர் ஆலைகளை அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. 1,26,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இத்திட்டத்தின் மூலம் 26,000 பேர் தொழில்நுட்ப வேலைவாய்ப்புகளையும் 60,000 பேர் பொதுவான வேலைவாய்ப்புகளையும் பெற முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக முதலீடு, பெரிய உலகளாவிய நிறுவனங்களை ஈர்ப்பது உள்ளிட்டவை செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியாவின் முன் உள்ள முக்கிய சவால்களாக கருதப்படுகிறது. ரசாயனங்கள், வாயுக்கள், தாதுக்கள் இல்லாததும், வல்லுநர்களை இந்தியா அழைத்து வர வேண்டும் என்பதும் பிற சவால்களாக பார்க்கப்படுகின்றன. நீண்ட காலத்திற்கு துரிதமாக வேலை செய்ய வேண்டியிருக்கும் என்ற பட்சத்தில் நிலையான முன்னேற்றத்தை நோக்கி தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திட்டங்களுக்காக பல பன்னாட்டு நிறுவன உதவிகளும் கோரப்பட்டுள்ள நிலையில் முனைப்புடன் செயல்பட்டால் இன்றோ நாளையோ தைவானுக்கு மாற்றாக செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா தடம் பதிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை.